தடையே எனக்காக தான் போட்டிருக்கு. காரணம் சொல்லும் பாருங்க. 17 காரணம் என்னையே தான் சொல்லும். அது தெரியுமா தெரியாத? நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் 37 காரணம் சொல்லுது. அதில் 17 காரணம் என்னையே தான் சொல்லும். உண்மையிலே 17 காரணம் அண்ணனை தான் சொல்லு. அவர் ஆதரிச்சு போயிட்டு இருக்கிறாரு. நான் கூட சொன்னேன், நீங்கள் தடையை நீங்க, நான் அதை ஆதரிச்சு பேசுறதை நிறுத்திடுறேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வெள்ளாமை இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி? நாங்கள் எங்கேயுமே இல்லை. நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம்? எதுக்கு தடை? பேருக்கே இவ்வளோ பயன்தான். எப்படி சொல்றது? விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது. நீங்கள் ஒழிச்சிட்டேன்றீங்க, அழிச்சிட்டேன்றீங்க எங்களை. இப்போ உங்களுக்கு தெரியும், 15 ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டு? நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது. தடையை நீக்கிட்டா என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? வேகமாக வளர்ந்துருவோம். இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க, பேரை சொல்ல விட மாட்டீங்க. உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு தடை பண்ணிடுவீங்க. அதானே செய்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சிட்டு போகிறது. சும்மா அது இந்தியாவில் தடை, நமக்கு இருக்கு. அதுக்கு நம்ம யாரு? நாங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கோமா? நாங்கள் இந்தியரா? இந்தியர் தானா? நாங்கள் இந்தியரா? சொல்லுங்க, இந்தியரா? நாங்கள் யார்? நாங்களா? 850 பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள. எங்களை என்னைக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா? காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை. இதை வந்து பேசிட்டு இருக்கிற நீங்க இந்தியன் பேசிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு மூர்க்கத்தனமா ஆவேசமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியினுடைய மாநில துணை அந்த தேசிய துணைத் தலைவர் வந்து ஜெபசரவணன் சில நாட்களுக்கு செய்தியாளர்கள் இது தவறான அரசியல், தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போறதா சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து யார் அவரு? ஜெபசரவணன் இல்ல, அவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கையில இருந்து வந்திருந்தாரு. கருணா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் தேசிய எங்க ஐயா கேட்போம். ஐயா அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்ப பேரையே நான் இப்ப கேள்விப்படுறேன். பத்தியில இது யாருன்னு தெரியுதுல? இது யாருன்னு தெரியுதா? இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி. ஜெபசரவணன்றவர் இலங்கையை சேர்ந்தவர் இல்லைங்களா சார்? இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டு அவர் தன்னை கடவுச்சீட்டை காட்டட்டும். அது இருக்க இது இலங்கையை சேர்ந்தவர்டா போல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, தவறான அரசியல் கொண்டு போறதா இதுல 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாத தவறா கொண்டு போறேன்னா சரியா கொண்டு போறேன்னு நீ உங்களோட பதில் அவ்வளவுதான். கருணாவே இன்றைக்கு மக்கள் அங்கே கணக்கெடுக்க இல்லை. அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இவர் அப்படி பேரே உண்மையில நான் இப்போ இன்றைக்கு தான் நீங்க சொன்ன இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். அம்மா அவ்வளவுதான், விட்டுருங்க. வேற ஏதாவது இல்லை, போட்டி தொடர்ச்சியாக போட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க, போட்டிடுறோம். எங்க ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க. கல்வி வந்து காவி மயமாகுது, தலையில் மயமாகுது. என்ன பதில் சொல்றது? எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க.
இருக்குமா சார்? திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, கொஞ்ச நாள் தான். ஆட்சிக்கு வந்தா கலைஞருடைய வரலாறு எதுவுமே பாடத்திட்டத்துல இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இது போல நடவடிக்கை எடுக்குமா, இல்ல பிரபாகர் இவருடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படாது? நாங்க வந்தா எங்க இன வரலாறு தான் இருக்கும். திராவிடர்கள் வந்தா அவங்க இன வரலாறு இருக்கு. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க. கோயில் அடிக்கிறது, மசூதி அடிக்கிறது எல்லாம் அது பிஜேபி வேலை தானே. அது வருது, அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? அது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ஏன் இது இப்படி தாலி அறுத்துருவாங்க, இப்படி இல்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தலைவருக்கான அழகே இல்லை. எதையாவது பேசிட்டு அலையிறது. 10 ஆண்டு கால ஆட்சியில் இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல அவங்களால. கோயில், சாமி, சாதி, மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு போட்டுவீங்க சொல்லுங்க? கொடுமை. பழுதாகும் தானே தங்கச்சி, பழுதாகும் தான். இது பலமுறை நம்மள சொல்லிட்டோம். இது நீங்களே பாக்குறீங்க, ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்க பாக்குறீங்க. லாரியில இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது, ஹோட்டல்ல தலைக்கு வச்சு படுக்கிறது, ஆட்டோல எடுத்துக்கிட்டு போறது, இதுல சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. தம்பி சவுக்கு சங்கர் பேசுனது தவறு. இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெண் என்னை பற்றி தவறாக 15 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. எல்லாம் அரசு இல்லாது. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு மனைவி, எனக்கு அம்மா, அப்பா, மாமியார் எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை. ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில். என் தங்கச்சிங்க. தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க? எப்படி அதெல்லாம் யோசிக்கணும். சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சு பேசுனதுங்கிறது தவறு. அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல. குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது, குண்டாசு போடுறது, இதெல்லாம் அதிகப்படியாக தெரியுது. இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை. அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு?
இப்ப நான் வந்து என் தலைவனை ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும் சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா? இப்ப நீங்க இப்ப பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னா நான் தான் என்னையதான் நீங்க பொறுப்பு கைது பண்ணணும். இந்த இதெல்லாம் நீங்க ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னு அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு. இப்ப நீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்றீங்கல்ல, என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்க கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடக வாய்கள் இருக்குல்ல, திராவிட வாடக வாய்கள், அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? ஏதாவது எடுக்க பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு. ஏன் அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யறதில்லை? எவ்வளவு இழிவா பேசுறாங்க. அதை கேட்குற என் குடும்பம் என்னாங்க, என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க. ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்க. என்னோட கருத்துக்கு நான் தான் பொறுப்பு இருக்கணும் மொழிய எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்ட, எதுக்கு ஒரு போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி. ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம். உங்களை நம்ப முடியுதா? பத்தில நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு. ஆமாம், இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லுங்க. வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன்? மலையை வெட்டி விற்கிறான், மண்ணள்ளி விற்கிறேன், நீங்களே இருக்கீங்க. சாராயம் வித்துக்கிட்டு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறவனே நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வீட்டில் போய் சோதிக்கிறேன். கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். கட்டாயம் நடக்கும், உறுதியா நடக்கும். செய்வாங்க. இந்த கொடுமையெல்லாம் நடக்கும், எதிர்த்து போராடணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால்? அதானின்னு ஒண்ணும் கிடையாது. அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு. அதானே வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு இது பண்ணீங்க? இது கோரிக்கை வச்சா அந்த அரசு ஏற்றுமா? எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டிருக்குது? அவர் ஒரு பாவம், அவருக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவரை போய் நம்ம எழுந்திருக்கணும். அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி பிரேமலதா சொன்னதுதான் நான் சொல்லணும். அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும், இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு. அவர் இல்லை, இப்போ அது பயன் இல்லை. அது அவங்களே சொல்றாங்க பாருங்க. அந்த பெருமை அவருக்கு சேரலையே, அவருக்கு போய் சேரலையே. இப்போ அதுக்கு தகுதியான நபர் பத்மபூஷன் அது பெறுவதற்கான தகுதியான நபர் அவரு. நீங்க கட்சி தலைவர், ஒரு நடிகர், அதெல்லாம் விடுங்க, நல்ல மனிதன். அதை அப்படிதான் பாக்குறேன். அதனாலதான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சுட்டு கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்க அண்ணன் செல்வமணி சொல்லியிருக்காரு பாருங்க. தலைவரை பத்தி பேர்ல எடுக்கிறோம், கவனமா இடு செல்வமணி சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன், நேசிக்கிறேன். தமிழ்நாட்டில் மின்சாரம் எப்படி
இது தெரிஞ்சது தானே. இது இப்படி ஒரு கேள்வி. தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன். தேர்தல் வரைக்கும் சரியா கொடுப்பாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சிருவாங்க. இப்போ இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது. என்னன்னு தெரியல. கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் போருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது. நீங்களே பாருங்க, இவ்வளவு காலம் ஆட்சி நடந்திருக்குது. ஒரு தடையற்ற மின்சாரம் தருவதற்கு இவங்களால எந்த முயற்சியாவது இருக்குது. நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா, சிற்றூர்களில் எங்க அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்பாரு. சிற்றூர்களில் யோசிச்சுப்பாரு. ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. வேற என்ன அவங்களுக்கு தெரியும்? இடிக்கிறது, கோவில் கட்டுறது, இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒண்ணுதான் தம்பி, சாதி, மதம், கடவுள் இதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கணும். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி, மதம், கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. இப்ப புரியுதா? இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பல முறை சொல்லிட்டேன். பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா? எனக்கு என்ன நடக்க போகுது சார்? எனக்கு என்ன நடக்க போகுது? என் மொழி மீட்சிக்கு வருமா? கச்சத்தீவை மீட்குமா? என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா? ஏதாவது எனக்கு ஏதாவது வருமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா? இல்ல காங்கிரஸ் வந்தா பேசுமா? இல்ல பிஜேபி வந்தா பேசுமா? அதை பத்தி பேசுறதுக்கு நேர விரையும் தென்தான். சினிமாவில் ஜாதி வந்துருச்சு, வெற்றி மாறன் மாறி செல்வராஜ் கொண்டு வந்தனால ஜாதி அதிகமாக பேசும்போது வன்முறைகள் நடக்கிறது. குறிப்பாக வெற்றி மாறன் படமே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிலர் பதிவு தராங்க. உங்களுடைய இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான். அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு எவனுக்கு படம் எடுக்கு? யாருக்கு படம் எடுக்கு? எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன், என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது. அவன் ஆக சிறந்த இயக்குனர். அது போய் இப்ப ஏதாவது பேச்சுக்கிறது இருக்கா இல்லையா? சாதி ஏதோ நாங்களே கண்டுபிடிச்சு, நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இருக்கா இல்லையா? அதான் பேச்சு. இப்ப இருக்கா இல்லையா? மேல் பாதியெல்லாம் போகலையா? நீங்க எதையாவது பேச்சு கூட. பகுதி நேரமா வகுப்புகள் எடுக்கணும். அதை பல முறை நான் வலியுறுத்திக்கிறேன். பகுதி நேரமா விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும். நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்னு சொல்லணும். நம்ம இனம் எதுன்னு சொல்லணும். நம் தலைமை யாருன்னு சொல்லணும். நம் மொழி என்னன்னு சொல்லணும். நம் வரலாறு என்னன்னு சொல்லணும். கற்பிக்கணும். அது 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 செய்யும்போது அது நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் படகுன்னா அழிஞ்சிறது. பயப்படாதீங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல. இல்ல அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு சோர்ந்துடக்கூடாது. தற்சோர்வு அடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது. தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வருவாங்க. நான் ஒருத்தன் வந்தேன், எத்தனை லட்சம் விதைகளை தூவி இருக்கேன்னு பாத்தீங்கல்ல, அதெல்லாம் முளைக்குது இல்ல, அது மாதிரி வரும். நம்பிக்கையோடு இருக்கும்.
இப்ப இந்த அரசு எங்களை இந்துவா பாக்குதா? இதுதான் கேள்வி. இப்ப நீங்க அங்கிருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க, இந்துக்கு கொடுப்பீங்க, பௌத்தனுக்கு கொடுப்பீங்க, எல்லாம் கொடுக்குறேன்றீங்க. எப்படி இருக்கும்? நாங்க 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம். எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எழுமுல. இப்ப நான் கேட்கறது நான் கேட்கறது திரும்ப திரும்ப கேட்கிறேன், நாங்க இந்துவா இல்லை, எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல? இது தராது. அவங்க ஆட்சி, அவங்க பேசுறாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆரம்பம், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் இப்ப இவர் வந்திருக்காரு. இப்ப நீங்க சொல்ற சிவாஜி கிருஷ்ணன், அததான் அன்னைக்கு முதல்ல கேள்வியா எழுப்பினேன். இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க, ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டுருக்கீங்க. அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரிகமான ஊடகவியலாளர். அவர் ரொம்ப கருத்தை எடுத்து வைப்பார். எப்படியே கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். அவரை கைது பண்ணதெல்லாம் கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்றேன். அது மாதிரி இப்போ அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க, கட்சி விட்டு நீக்குவாங்க, சேர்ப்பாங்க. அதெல்லாம் என்னவே பண்ண முடியும். அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கால் மேல கால் போட்டு உட்கார்றது பாக்குறீங்கல்ல. வெளியில பேசாத, வாய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வாங்க. நான் அனுபவிக்காத சிறையா? சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பார்த்திருக்கீங்களா நீங்க? ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியா ஜெயில். என்னை யாரும் சந்திக்க கூடாது. அப்படி ஓராண்டு இருந்த வேணாம். எவ்வளவு வலியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்து. அடி எடுத்து வைக்குதா? அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா? வெறும் செய்தி அரசியல் தான். சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா? அதுக்கு செயல் செயல் செயல். என்ன செயல்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான், காமராஜ்னு பேரு. அவன்கிட்ட போயிட்டு 2 நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனையெல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டைரக்டர் கேட்குது. என்ன சாதனை? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி. ரோடு போட்டிருக்கோம். டேம் எல்லாம் கட்டியிருக்கோம். அப்போ விவசாயம் பார்க்குறான், பிள்ளை படிக்குது, சொன்னா நடக்குது இல்லை. இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா? அப்போ நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டதுக்கு இருக்க. அதே எனக்கு தெரியும்ல, நான்ல பேசணும். அந்த சாதனையை அனுபவிச்சவன், அந்த செயலை அனுபவிச்ச நான்ல பேசணும். நீங்க உட்காந்து முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க சொல்லாதீங்க ஜமா, அதை நாங்க சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான். அதெல்லாம் எங்க தாத்தா செத்துட்டார். இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு கொடுவை. நான் அந்த படத்தை பார்க்க போறதில்லை, என் பிள்ளைகளை யாரும் பார்க்க போறதில்லை. எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது.
போவேன். போய் பங்கேற்பேன். என்ன வம்பிருக்கிற அல்ல, என்னடா வம்பிருக்க? இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. கவனமா இருக்காங்க. அதுதானே. சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா, வெயிட்டிங். தாக்கத்துக்காக நிறைய இடங்கள்ல தண்ணீர் பந்தல்லாம் திறக்கப்பட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிதான் முதல்ல மக்களோட தாக்கத்துக்கு நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்லை. முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்கள்ல தர்பூசணி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் கழிச்சு பார்த்தா வெறும் வாட்டர் கிணறு எப்படி இல்லை, அது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம். நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும், உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம். இது ஒரு மாண்பு. இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்யணும் செய்யணும் அது செய்யணும். வேற நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டிக்கிறது? சந்திச்சா சந்திப்போம். இதுல என்ன இருக்கு? அவர் படப்பிடிப்புல இருக்காரு, கொஞ்சம் வேலையா இருக்காரு, சந்திப்போம். அண்ணாமலையோட பயோபிக்ல விஷால் நடிக்கிறாராம், கேள்விப்பட்டீங்களா? ஏதோ சொல்லிடுவா. ஏதோ நடக்கட்டும். என் தங்கச்சிக்கு ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டா, அவளை படாபாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினது உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன அவங்க நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பையி, ஒரு தேஞ்சர் செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டா வந்த நாய் கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைங்க நாங்கள் வாழ்றது என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுக்கிறது பொறாமையா இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது, சீமான் பாருங்க சட்டை பிராண்டா போடுறாரு, அதுக்காக போடுறேன்டா, அதுக்காக என்ன தேவை ஒன்று பேசிட்டு அலையிருக்கு பைத்தியக்காரன். அது ஒரு கொடிய நோய். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி. அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததுக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, இதில் எல்லாம் அது செத்து விடும். கொஞ்சம் சைத்துக்கிறீங்க, கொஞ்ச நாள் சரி பண்ணிடலாம்.